சார் இப்போ மிகப்பெரிய போர் மேகம் சூழ்ந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் பாகிஸ்தான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்திய தரப்புல இருந்துமே நிறைய விஷயங்கள் வந்து தடுக்கிறாங்க. இங்கே இருக்கிற பாகிஸ்தானில் அங்கே போயிருங்கன்றாங்க, இந்தியர்கள் அங்கேருந்து இங்கே வந்துருங்கன்றாங்க. இந்த மாதிரி பதற்றமான சூழ்நிலையில் வந்து போர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டா? போர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் முட்டல் முதல் அப்படி இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த இண்டஸ் சிந்து அந்த வாட்டர் இஷ்யூ இருக்கு இல்லையா, ரிவர் இஷ்யூ, அது ஒரு பெரிய தாக்கத்தை பாகிஸ்தானில் ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு 70% வந்து அந்த வாட்டரை நம்பி தான் பாகிஸ்தான் இருக்க போல இருக்குது. நம்ம வந்து கங்கை நம்பி இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறாங்க போல இருக்குது. பட் ஆனால் அது இமீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த தண்ணியை ஒரு 10 to 20% ஸ்டாப் பண்ணலாம் போல இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான மற்ற வேலைகள்லாம் செய்யணும். அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் செய்யணும். பட் அதை நிறுத்துகிறோம், அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறோன்றது ஒரு பெரிய செய்தி தான். அதை வந்து பாகிஸ்தான் எதிர்பார்த்துருக்காது. இது வந்துங்க பொதுவாக ஒரு 26 பேர் செத்துருக்காங்க. அது வந்து எவன் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாலும் அது கண்டிக்கத்தக்கது தான். அவங்க இவன் இல்லை, அவன் இல்லை, இவன் பண்ணால் ஒத்துக்கலாம், அவன் பண்ணால் ஒத்துக்கலாம் அப்படிங்கிறதே இல்லை. அதாவது ஒரு டூரிஸ்ட்டுகள் போகிறாங்க, அவங்க ஒரு ரிலாக்ஸுக்காக சரி காஷ்மீர் பழைய நிலைக்கு வந்துடுச்சு, அந்த இயற்கை அழகை ரசிக்க போகிற மக்களை போய் சுற்றுவதும், அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னோ சொல்கிறாங்க. நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு பார்த்தாங்க, குரான்லேருந்து 2 வரியை சொல்லுன்னாங்க, அப்படி இப்படின்லாம் செய்திகள் வருது. அப்படி கேட்டு செய்தால் அது மிகப்பெரிய, கேட்டு செய்யலனாலும் அது பயங்கரவாதம் தான். எதாக இருந்தாலும் பயங்கரவாதம் தான். அதை வந்து நம்ம அனுமதிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஏற்கனவே இராணுவத்தின் மீது தாக்குதல் நடந்தது. சரி, அது தவறுன்னு சொன்னாலும் இராணுவம் பயங்கரவாதிகள் அப்படி அதை எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் இன்னசென்ட் பீப்புள் போகிறான், அவனை சுட்டுறாங்க. ஒரு கல்யாணமாகி கொஞ்ச நாளே ஆன ஒரு கடற்படை நினைக்கிறேன் அவரை சுட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த நாடு இதை வந்து கண்டிக்கணும். அதில் வந்து இல்லை அவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் இல்லை, நாம் யாரும் எல்லா இஸ்லாமியர்களும் அப்படித்தான்லாம் யாரும் சொல்ல. இந்திய தேசத்தை மதிக்கிற, உயிராக நேசிக்கிற இஸ்லாமியர்களும் இந்தியாவில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போது இது ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா இஸ்லாமியரும் இப்படிலாம் சொல்ல. அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அந்த மத அடிப்படைவாதிகளான கோஷ்டி தான். அதில் ஒன்றும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை காஷ்மீரில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பேர் சுட்டு கொள்றான்னா கொள்கிறான், அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க பாகிஸ்தான் இராணுவ தளபதிகள் வந்து போர் செஞ்சாவது எப்பேற்பட்டாவது நம்ம வந்து காஷ்மீரை பாகிஸ்தானோட சேர்க்கணுன்ற அறிக்கையெல்லாம் வருது. கண்ணுக்கு தெரிஞ்ச ஊடுருவல் நடக்கலையா? அதுக்காக 26 பேர் செத்தது கம்மி இல்லை. ஒரு இந்தியன் செத்தா கூட அது வந்து அரசுக்கு வந்து அது பாதிப்பு தான், களங்கம் தான் வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது நான் இன்றைக்கி வந்து 370 எடுத்துகிட்டு ஊர் அமைதியாக இருக்குது, சினிமா திரையில் செகண்ட் ஷோ காட்சி நடக்குது, கல்லீரல் சம்பவங்கள்லாம் நடக்கலை, ஓரளவுக்கு நார்மலாகி போச்சு, அப்படி ஒரு தேர்தல் நடந்து ஒரு ஆட்சி நடக்குது. அப்படிங்கிற போது இந்த அமைதியை சீர்குலைக்க வேண்டும்னு ஒரு குறிப்பிட்ட குழு நினைக்குது. அவங்க அநேகமாக அதை ஒத்துக்கினாங்க பொழுது. ஆமாம், ஒன்று சார் வச்சவனே ஒத்துக்கிறான். இவனும் எச்ச பசங்க, இவனுங்க அப்போல்லாம் இல்லை, இது வந்து இவங்களா செஞ்சது அவங்களா செஞ்சது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து இதை பிரச்சாரத்தை கிளப்புறாங்க சார். அதே மாதிரி ஆனால் இப்போ திருமாவளவர்கள் தான் வந்து முறையாக எப்போவுமே ஸ்டாலின் அவர்கள் தான் பதவி விலக அப்படின்ற மாதிரி சொல்லுவார். திருமாவளவனுமே வந்து இதில் வந்து இது வந்து அமித்ஷா அவர்கள் தான் பொறுப்பேற்று அவர் தான் வந்து பதவி விலகியாக வேண்டும், அது ஒரு தடவை சொல்லியிருந்தா பரவாயில்ல, எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் அதையே சொல்லிட்டு இருக்காரே சார். ஏன்னா அவர் தான் வந்து ஆர்டிகல் 370 வந்து எடுத்துட்டோம், காஷ்மீர் அமைதி பூங்காவாக இருக்குது, எல்லோரும் அங்கே நீங்கள் வரலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அதை நம்பி மக்கள் போனதுனால அங்கே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். இப்போ நான் ஒரு காணொலி பார்த்தேன் வரதுக்கு முன்னாடி, ஒரு பெண் நிருபர் கேட்குறாங்க, இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை வந்து நீதிமன்றம் 2 நாளில் இதாக அதான்னு கேட்டிருக்கு, பதவி வேணுமா இல்லை பெயிலை கேன்சல் பண்ணி ஜெயில் வேணுமா, போஸ்டிங்கே ஜெயிலான்னு கேட்டிருக்கு. அந்த கேள்வி கேட்டு அதே மாதிரி பொன்முடி மீது வழக்கு பதிய சொல்லியும் ஏன் வந்து வழக்கு பதிவு செய்யப்படல அப்படின்னு கேள்விக்கு டக்குன்னு ஏஞ்சி அதான் திமுக தலைவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு ஏஞ்சி போகிறாரு. அப்போ இதில் உனக்கு பதில் சொல்ல சொன்னது யார்? உனக்கு எப்படி இதெல்லாம் தோணுது? ஒரு நடந்தது ஒரு துன்பவியல் சம்பவம், இதுலேயும் தான் அரசியலா? பிஜேபி தான் காரணம், உள்துறை வந்து செயல் எழுந்திருக்கிறது. சரி, உள்துறையில் கண்ணில் மண்ணை தூவி விட்டு வேலை செய்யறது தான் பயங்கரவாதிகள் வேலை இல்லையா? அதுக்கு தடுப்பதற்கு எத்தனையோ உளவு நிறுவனங்கள் இருந்தும் அதையும் தாண்டி அவர்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா 1 2 செஞ்சிடறாங்க. சரி, உளவுத்துறை பற்றி உனக்கு தெரியுமா? முதல்ல
நீ போலீஸ் தானே. அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு சார் ஃபாரன்சிக்கில். அவர் வந்து தடய அறிவியல் துறை அதிகாரி தான். அவருக்கு உளவுத்துறை பற்றி தெரியும். பட் என்னென்னா தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கு அம்னீஷியா நோய் இருக்குது. தமிழ்நாட்டில் உளவுப்பிரிவுன்னு ஒன்று இருக்குது, இல்லை போலீஸ்னு ஒன்று இருக்குது, இல்லை முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு என்னென்ன பவர் இருக்குன்னுலாம் எங்கள் அண்ணனுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏங்க மதுரையில் ஒரு அட்ராசிட்டி நடக்குதுங்க. ஒரு காவலர் ஒரு பிரச்சனை சண்டை, பறையர்களுக்கும் இன்னொரு சமூகத்தில் சேர்ந்த ஒரு சிலருக்கும் சண்டை. அதில் பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து ஒரு முதியவரை கொண்டு போய் வச்சுறாங்க. ஊரே கூடி நின்று பிரச்சனை பண்ணுது. மேலூர் என் தொகுதி, மேலூரில் என்னை மீறி எவனும் கால் வைக்க முடியாது. அப்படி எவனாவது கால் வச்சான்னா அந்த நாயை செருப்பால் அடித்து விரட்டுங்க. அந்த நாயை என்னைய சொன்னியே, அந்த மேலூரில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. மேலூர் எங்கள் சொந்த மண், அந்த மண்டையில் இருக்கிற மண்ணா என்னன்னு தெரியல, எங்கள் சொந்த மண் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஊரில் அந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி ஒருத்தரும் பேசாமல் இவர் எங்கேயோ போய் ஆந்திராவில் போய் இந்த வகுப்பு அந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்க சொல்லி ஆர்ப்பாட்டம். ஆந்திராவில் போய் பண்ணுறாங்க. ஆமாம், அங்கே போய் இருக்கிறாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, கத்துறாரு, அதை வாங்கு இதை வாங்கு, வாங்கின காசுக்கு மேலே கூறியான்றான் கீழே ஒருத்தன். அதனால் இதெல்லாம் வெரி சீப்பஸ்ட் பாலிட்டிக்ஸ். அதாவது ஒருத்தனோட மரணத்தில் அரசியல் பண்ணுறது மாதிரி கேவலமான வேலை எங்கேயுமே கிடையாது. அது வந்து திராவிட அரசியலில் அடிப்படை அரசியலை ஒருத்தன் மரணத்தில் அரசியல் பண்ணுறது தான். எல்லாத்துலேயும் அரசியலாக தான் பார்ப்பாங்க. ஒரு 10-50 பேர் செத்துட்டான்னா ஐயோ அவன் என்ன கட்சி சார், அவங்களாம் வேறு கட்சி சார், பா செத்தானவங்களா ஒரு 50 ஓட்டு அவங்களுக்கு குறைஞ்சிதா சந்தோஷம். எப்பா செத்தது யார் சார், நம்மளாங்க சார் 30, ஐயோ 30 ஓட்டா போச்சா நமது அப்படின்னு எல்லாத்தையும் ஓட்டாக பார்க்குற ஈனப்பிறவிகள் தான் இந்த தாக்குதல் சம்பவத்தில் வந்து. சார் அப்படியே இவங்க சொல்கிறது உண்மைன்னா கூட சார், அப்படி கூட நம்ம பேசுவோம். ஒரு உண்மைன்னா கூட இது இன்வெஸ்டிகேஷனாக நடந்த பிறகு தானே வரும். ஏன் சுட்றான் இன்னும் அந்த இறுதி சடங்கு அவன் சாவை கூட எடுக்கலை, அந்த பாடியை கூட அங்கேருந்து அப்புறப்படுத்தலை. அதுக்குள்ளே உனக்கு எப்படி தெரிஞ்சுது இது பிஜேபி தான் செஞ்சுது அப்படின்னு எப்படி தெரியுது? அப்போது உங்களுக்கும் அவளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? நீ நடந்தோடனே என்ன மாப்பிள்ள நீங்கள் தான் பண்ணீங்களா? இல்லை மச்சான் நான் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களா? என்னது இது? அப்போது பாருங்கள் எப்படி, அதாவது இந்த தமிழ்நாட்டோட அரசியல் எவ்வளோ கேவலமாக போகுது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்தியாவுக்குள்ளே பல மாநிலங்களுக்கு எந்த மாநிலத்தையும் இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை சொன்னதாக நான் கேள்விப்படல. நானும் பல இங்கிலீஷ் சேனலு அந்த ஆந்திரா கர்நாடகா அந்த சேனல் இந்த சேனல் எல்லா சேனலும் திருப்பி பார்க்குறோம். சரி இந்த அலிகேஷனில் ஏதாவது 1% உண்மை இருக்குமோ, மற்ற ஸ்டேட்டில் இது நடக்கும், இது இந்த மாதிரி பேச்சு வருதோ அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே வரல சார். அப்போ இந்த ஈன ஜென்மங்கள் இங்கே தானே இருக்குது. அதை நினச்சி தான் நம்ம வருத்தப்படணும். இவ்வளவு கேவலமாக தமிழ்நாடு அரசியல் மாறி போச்சு.